பல வேளைகளிலே உங்கள் தேவைகள் என்னதாக இருக்கின்றது, இன்றைக்கு நான் எப்படி இந்த தேவையை சந்திக்க போறேன் தெரியலையே என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனத்திலே பிரியமானவர்களே, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் பார்த்து கொள்வார், தேவையை தேவன் பார்த்து கொள்வார். இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோரியா மலைக்கு எடுத்து செல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறார். ஆனால் போகும்பொழுதும் சரி, அந்த இடத்திலும் சரி, அவர் செய்த காரியம் ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அங்கே பிரதிபலிக்கின்றதை பிரதிபலிக்கின்றதை ஆண்டவர் பார்க்கின்றார். பாருங்க, அவர் சொன்ன மாத்திரத்திலே வேற எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்பா ஒரு பிள்ளையை தகன பலி கொடுப்பதற்காக எடுத்து செல்லுகிறார். அந்த மகனும் ஒன்றும் கேட்கவில்லை. கடைசியில தான் மகன் கேட்கின்றான். அதுக்கு முன்பதாக வேலைக்காரனிடத்துல கூட சொல்றாரு, நாங்க போய் பலியை செலுத்திவிட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகின்றான். அங்க மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா ஆடு காணுமே, எப்படிப்பா என்று கேட்கும்போது அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறார். அங்கே ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அங்கே கொடுப்பாரு என்று சொல்லி அங்கே ஆட்டுக்கடாவையே கொடுக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அங்கே தானே அவர் கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து கூப்பிட்டு சொல்லுகிறார். 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படும். யெகோவா ஈரே நமக்கு இருக்கிறார், நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்வார். 1904ஆம் வருடத்திலே வால்டர் மார்டின் என்கின்றவர் ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார். அவர் ஒரு நாள் இப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக மனைவி வியாதியோடு கூட படுத்திருந்தார்கள், பலவீனத்தோடு படுத்திருந்தார்கள். எப்படி நான் போக முடியும், இன்னைக்கு போகணுமே என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்போ மகன் சொன்னானா, அப்பா கர்த்தர் பார்த்து கொள்வார், நீங்க போயிட்டு வாங்கன்னு. அப்பா போயிட்டு பிரசங்கத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது அந்த மனைவி சுகத்தோடு பலத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாலாம். பல வேளைகளிலே உங்கள் தேவைகள் என்னதாக இருக்கின்றது, இன்றைக்கு நான் எப்படி இந்த தேவையை சந்திக்க போறேன் தெரியலையே என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு திரும்ப திரும்ப நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு சத்தியத்தோடு கூட இன்றைக்கு நாம விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியிலே எங்கள் தேவைகளை ஒப்புவித்து இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.